Welcome to all. 12th standard mathematics chapter number 5. இந்த chapter number 5ல வந்து parabola கம்ப்ளீட்டா முடிச்சு வச்சிட்டு எல்லாருக்கும் தெரியும். எலிப்ஸை பத்தி ரெண்டு வீடியோஸ் போட்டுருக்கோம், அதெல்லாம் பார்த்திருப்பீங்க. இப்போ எலிப்ஸினுடைய தொடர்ச்சி தான் வந்து இந்த வீடியோவில் வந்து வரப்போகுது. அப்போ எக்ஸசைஸ் நம்பர் 5.2ல வந்து செகண்ட் டிவிஷனில் வந்து 4 சம் இருக்குது. இந்த 4 சம்மே ஒரே வீடியோவில் வரப்போகுது. அதை ஸ்கிப் பண்ணாமல் நல்லா கவனிக்கணும், அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கணும், அப்போ தான் வந்து எலிப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ எக்ஸசைஸ் நம்பர் 5.2 சம் நம்பர் 2 சப்டிவிஷன் 1. நீள்வட்டத்தின் சமன்பாடு காண்க. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ். அப்போ குவியங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் 3,0. அப்போ குவியங்கள் கொடுத்துட்டாங்க. அடுத்து ஈஸ் ஈக்குவல் டு 1/2. ஈனா எக்ஸென்ட்ரிசிட்டி மைய தொலைத்தகவு 1/2 கொடுத்துறாங்க. இந்த ரெண்டு டீட்டெயில் வச்சு தான் நம்ம எலிப்ஸ் வந்து போடணும், நீள்வட்டத்தின் சமன்பாடு போடணும். இதுக்கு முதல்ல எந்த டைப்புன்னு பார்க்கணும், அதுக்கடுத்து ஏ எவ்வளவு பி எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சு அப்ளை பண்ணாவே நம்மளுக்கு ஆன்சர் வந்து ஈஸியாக கிடச்சிடும். இப்போ ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ். ஃபோகை இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 3,0 அண்ட் எக்ஸென்ட்ரிசிட்டி வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1/2. இந்த ரெண்டு டீட்டெயில் வச்சு தான் நம்ம எல்லாமே செய்ய போகிறோம். நல்லா கவனிங்க. முதல்ல வந்து டைப் என்ன டைப்னு கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன டைப் கண்டுபிடிக்கணும்னா இங்கேயே அழகாக கொடுத்துட்டாங்க. அப்போ எஃப் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ, 0 அந்த டைப் கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த டைப்பு வந்துட்டாவே எக்ஸ் ஆக்சிஸ் மேஜர் ஆக்சிஸ். அப்போ எக்ஸ் அச்சு எந்த அச்சு, நெட் அச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணால் டயக்ராம் முதல்ல அப்ளை பண்ணணும். அப்போ டயக்ராம் போட்ட பின்னால் தான் வந்து சம் வாட்ஸ் ஐடியாஸ் எல்லாம் உனக்கு கிடைக்கும். அதனால் ஒன்றும் இல்லை, டயக்ராம் வந்து போட்டால் தான் ஈஸியாக இருக்கும். இப்போ ஏஇ, 0 ஃபோக்கஸ் கொடுத்தனால சென்டர் பார்த்தீங்கன்னாப்பா அப்போ சி வந்து கண்டிப்பாக 0,0 தான். ஏன்னா இது ஒரே காம்பினேஷன் தான். அப்போ இது எக்ஸு, எக்ஸ் டேஷ், ஒய் டேஷ் இதெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு இது வந்து சென்டர் சி வந்து 0,0 மையம் கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து டயக்ராம் வரைஞ்சிட்டிங்கன்னா ஒரு ஐடியா நமக்கு நல்லா கிடச்சிரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ டயக்ராம் போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிடணும், மறந்துடாதீங்க. ஏன்னா வந்து டயக்ராம் போடத்தான் வந்து உனக்கு சம்ஸ் எல்லாம் ஈஸியாக வந்து வரும். எலிப்ஸுங்கிறது வந்து ஒரு சிலர் கஷ்டம்னுக்கான ஃபீல் பண்ணிங்கன்னா அவங்க வந்து இந்த வீடியோ பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு அது எவ்வளோ ஈஸின்னு நீயா புரிஞ்சுக்குவ. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருப்பா, இது ஏ, இது ஏ டேஷ் குறிங்க. இது எவ்வளோப்பா A,0. இது வந்து மைனஸ் A,0. இது வந்து ஃபோக்கஸ் எஃப் ஏஇ, 0 நெகட்டிவே தேவையில்லை இருந்தாலும் குறிச்சு பழகுங்க. F2 மைனஸ் ஏஇ, 0 இது இருந்தாவே போதும், நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, அப்போ ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க 3,0. அப்போ எஃப் என்பது நல்லா கவனிங்க, ஏஇ, 0. அப்போ எஃப் வந்து 3,0. இந்த அடிப்படையில் ஏஇ எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், ஏஇ என்பது 3ன்னு வந்துடுது. therefore ஏஇ வேல்யூ 3. ஒவ்வொன்றா படிப்படியாக செய்யணும். அப்போ ஏஇ என்பது எவ்வளவு, இங்கே பாருங்க 3. ஓகே, அப்போ ஏஇ வேல்யூ 3. ஓகேப்பா. அல்லது இதுக்கு இடைப்பட்ட தூரம் தான் ஏஇ, வேற ஒன்றும் கிடையாது. ஃபோக்கஸுக்கும் சென்டருக்கும் இடைப்பட்ட தூரம் ஏஇ. ஏஇ ஈக்குவல் டு எவ்வளவு 3. அதான எஃப் கொடுத்துருக்காங்க 3,0. ஓகே. அதுக்கடுத்து இ வேல்யூ கொடுத்துருக்காங்க, இ வேல்யூ 1/2 கொடுத்துருக்காங்க. இங்கே அப்ளை பண்ணால் நமக்கு ஏ வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ அழகாக ஏ வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஏ என்பது எவ்வளவு, அப்போ ஏ இன்ட்டு இ வேல்யூ எக்ஸென்ட்ரிசிட்டி மைய தொலைத்தகவல் அரை ஈக்குவல் டு 3. அப்போ ஏ வேணா குறுக்க பெருக்கிடுங்க, 3 × 2. அப்போ ஏ வேல்யூ எவ்வளோப்பா 6. ஆனால் நம்மளுக்கு தேவை என்னது A². அப்போ 6², 6 36. அப்போ A² வேல்யூ எவ்வளோப்பா 36. ஃபஸ்ட்டு A² வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த மிக முக்கியமான கான்செப்ட் B² வேணும். அப்போ B² என்பது ஃபார்முலா இருக்குது, A² மைனஸ் C². இதுதான் ஃபார்முலா. நிறையா ஃபார்முலா இருக்குது, இது வந்து ஈஸியான ஃபார்முலா. அப்போ B² வேணும்னா A²லேருந்து C² மைனஸ் பண்ணால் போதும். சார் என்ன சார் சின்னா என்ன சார்,
அப்போ ஏஇ என்பதுதான் சி, மறந்துடாதீங்க, ஏஇ என்பதுதான் சி. அந்த ஏஇ மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும்னா சி கிடைக்கும். அந்த சியை தான் அங்கே வந்து போட போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. தேர்ஃபோர் அப்போ சி என்பது ஏஇ. அப்போ ஏ வேல்யூ எவ்வளவு 36. அப்போ ஏ வேல்யூ எவ்வளவு 6. ஏ வேல்யூ இங்கே இருக்கு பாருங்க, இந்த ஏ வேல்யூ இங்கே வச்சுருக்கோமா 6, அவ்வளோதாப்பா. இ வேல்யூ எவ்வளோப்பா, அப்போ இ வேல்யூ அரைப்பா, அடிச்சு போடுங்கப்பா. ஒரு தடவை, இது எத்தனை தடவைப்பா, இந்த தடவை பாருங்கப்பா 3 தடவைப்பா. அப்போ சி என்பது எவ்வளோப்பா 3பா. நம்மளுக்கு தேவை என்னப்பா சி ஸ்கொயர். அப்போ சி ஸ்கொயர் எவ்வளவு 3 ஸ்கொயர். 3 ஸ்கொயர் எவ்வளவு 9. அப்போ இந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணுங்க. அப்போ பி ஸ்கொயர் என்பது ஏ ஸ்கொயர் என்பது 36 மைனஸ் இது எவ்வளோப்பா சி ஸ்கொயர் என்பது 9. அப்போ மைனஸ் பண்ணால் அப்போ பி ஸ்கொயர் வேல்யூ எவ்வளவு 27. அப்போ 27 வந்தாச்சு. அப்போ ஏ ஸ்கொயர் வந்தாச்சு, பி ஸ்கொயர் வந்தாச்சு. அப்போ நம்மளுக்கு தேவை ஈக்குவேஷன் தானப்பா வேணும். அந்த ஈக்குவேஷன் வந்து இப்போ கண்டுபிடிச்சி போட போகிறோம். நல்லா கொஞ்சிக்கோங்க. அந்த ஈக்குவேஷன் என்னன்னா நீள் வட்ட சமன்பாடு. அப்போ நீள்வட்ட சமன்பாடு. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் தி எலிப்ஸ்னா ஃபார்முலா நம்மளுக்கு எங்கே தெரியும். அது ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் தி எலிப்ஸ் இப்போ தானே சொன்னால் எக்ஸ் ஆக்சிஸ் மேஜர் ஆக்சிஸ் சொன்னோம் இல்லையா. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் என்பது எவ்வளவு 36 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் என்பது எவ்வளவு 27. ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் எவ்வளவு 27 ஈக்குவல் டு 1. இதுவே தேவையான நீள்வட்டத்தினுடைய சமன்பாடு. அப்போ உங்களுக்கு தெரிய வேண்டிய என்னன்னா ஃபஸ்ட்டு டைப் கண்டுபிடிக்கணும், அடுத்து ஏ கண்டுபிடிக்கணும், அடுத்து ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும், அடுத்து பி கண்டுபிடிக்கணும், பி ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும், இங்கே அப்ளை பண்ணணும். அவங்க கொடுத்தா டீட்டெயிலை வச்சு என்ன பண்ணால் எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சா போதும். அப்போ டயக்ராம் என்பது இப்போ எவ்வளோ முக்கியம்னு தெரியுதா. அப்போ டயக்ராம் போட்டு செஞ்சால் கொஞ்சம் ஈஸியாக விளங்கும். அதனால் வந்து இந்த ஃபார்முலா பொறுத்தளவுக்கு எந்த டைப்பு எக்ஸ்அச்சு நெட்டச்சு, எக்ஸ்அச்சு நெட்டச்சு, எக்ஸ் ஆக்சிஸ் மேஜர் ஆக்சிஸ் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு இந்த ஃபார்முலா தான் வந்து அப்ளிகபிள் ஆகும். மறந்துடாதீங்க, 2 ஃபார்முலா தான். எப்படி டைப் சார் கண்டுபிடிக்கிறது. அப்போ எக்ஸ் பக்கம் ஏ இருந்தால் ஃபஸ்ட்டு டைப், ஒய் பக்கம் ஏ இருந்தால் செகண்ட் டைப். இதுதான் நம்மளுக்கு சுருக்கமான வழி. அடுத்த சம்முக்கு போகலாம், ரெடி ஆகிக்குங்க. சம் நம்பர் 2 சப்டிவிஷன் 2 நீள்வட்ட சமன்பாடு காண்க. அப்போ குவியங்கள் 0, +or-4, நெட்டச்சின் முனைகள் 0, +or-5 2 டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ் ஃபோகை ஈக்குவல் டு 0, +or-4 எண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த மேஜர் ஆக்சிஸ் 0, +or-5. அப்போ 2 டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அந்த 2 டீட்டெயிலையும் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணணும். அப்போ என்னன்னா சம்ம ரீட் பண்ணிட்டான். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கப்பா ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 0, +or-4ன்னு சொல்லிட்டாவே அப்போ என்ன மீனிங்ப்பா. அப்போ இது வந்து ஒய் ஆக்சிஸ் மேஜர் ஆக்சிஸ் மறந்துடாதீங்க, ஏன்னா 0, ஏஇ. அப்போ 0, ஏஇனாவே மாடல் செகண்ட் டைப்பு போயிடும், மறந்துடாதீங்க. அப்போ செகண்ட் டைப் போகிறப்ப இது ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் தான், ஏன்னா 0 வந்ததுனால இது ஸ்டாண்டர்டு ஈக்குவேஷனாக தான் வரும், மறந்துடாதீங்க. அப்போ இந்த டைப் செகண்ட் டைப்பில் படம் இப்படி டயக்ராம் அப்ளை பண்ணணும், மறந்துடாதீங்க. அதுக்கடுத்து நல்லா கொஞ்சிட்டுவாங்கப்பா, ஒரே நிமிஷம். இந்த இடத்துல நல்லா கவனிங்க. டயக்ராம் இல்லாமல் செய்யலாம்ப்பா. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பின்னால் நம்ம டயக்ராமெல்லாம் குறைச்சிக்கலாம். ஏன்னா வந்து டயக்ராம் போட்டு பார்த்துக்கிட்டா ஈஸியாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸு, எக்ஸ் டேஷ், ஒய், ஒய் டேஷ், இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் போட்டோம். அதுக்கடுத்து சென்டர் சி வந்து 0, 0. அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம் நல்லா கவனிங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் இது வந்து ஏ, இது வந்து ஏ டேஷ், நல்லா தெரியும் நம்மளுக்கு ஏ டேஷ். அதுக்கடுத்து இது என்னது 0, ஏ, இது எவ்வளோப்பா 0, -a. இது வந்து என்னது எஃப், அது 0, ஏஇ. அதுக்கடுத்து இந்தது எஃப், இது F1, இது F2, இது 0, -ae. இதெல்லாம் நல்லா பழகிட்டீங்கன்னா டக் டக்குன்னு போடலாம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா குவியங்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ 0, +or-4. அப்போ F1 என்பது 0, +4 எங்கே போடுங்க
எஃப் வந்து 0, -4 இங்கே அப்ளை பண்ணுங்கள். அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸாக பிரித்து கொண்டு வந்துட்டோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நெட்டச்சின் முனைகள். அப்போ நெட்டச்சு என்பது ஒய்யச்சு. இதுதான் ஒய்யச்சு தான் வந்து நெட்டச்சு. அதாவது எண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த மேஜர் ஆக்சிஸ். மேஜர் ஆக்சிஸ் இஸ் ஒய் ஆக்சிஸ் இஸ் மேஜர் ஆக்சிஸ். அப்போ மேஜர் ஆக்சிஸ் என்னது? ஒய் ஆக்சிஸ். அப்போ ஒய் தான் வந்து மேஜர். அப்போ அப்படிங்கிறனால தான் படமே இப்படி நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம், மறந்துடாதீங்க. அப்போ சென்டர் 0,0 நம்மளுக்கு தேவை, ஏ தேவை, பி தேவை. இந்த 2 தான் வந்து மெயினாக வந்து நம்ம அப்ளை பண்ணுறது. இப்போ இதுலேருந்து எதுவும் கிடைக்குமான்னு பாருங்கள். அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? நெட்டச்சின் முனைகள். அப்போ இங்கே கொடுத்துருக்காங்களா? அப்போ ஏ வந்து 0,5 போடலாம், ஏ டேஸ் வந்து 0,-5 போடலாம். அப்போ ஏ வேல்யூ நம்ம கைவசம் வந்துருச்சு. அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்கள், ஏஇ எவ்வளோ கொடுத்துருக்காங்கப்பா? அப்போ ஏஇ 4 கொடுத்துட்டாங்க. ஈஸியாக போட போகிறோம், நல்லா கோனிங்க. இப்போ கொடுத்த டீட்டெயிலாம் ஒரு தடவை கலெக்ட் பண்ணி அப்படி எழுதுவோமா? அப்போ டீட்டெயிலாக இந்த படத்துலேருந்தே கூட அப்படியே வந்து எழுதிக்கலாம், ஒன்றும் இல்லை. அப்போ இந்த படத்தின் மூலமாக இங்கே பாரு, ஒய்யச்சு நெட்டச்சு ஒய் ஆக்சிஸ் மேஜர் ஆக்சிஸ். அப்போ மேஜர் ஆக்சிஸ். அப்போ ஒய் ஆக்சிஸ் மேஜர்னால் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியுங்களா? என்ன ஃபார்முலா? இப்போ x² நல்லா கொஞ்சிக்கோங்க பை ப்ளஸ் y² பை, நல்லா கவனிங்க. அப்போ ஒய் பக்கம் a² எழுதணும், எக்ஸ் பக்கம் b². அதான் டைப்புக்குரிய வித்தியாசம், மறந்துடாதீங்க. அப்போ ஏ வந்து எந்த சைடு இருக்கோ அதுதான் ஆக்சிஸ், மறந்துடாதீங்க. அப்போ ஒய் ஆக்சிஸ்னா ஒய் பக்கம் தான் ஏ வரணும். இப்போ நம்ம ஏ எவ்வளவு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ப்பா? அந்த ஏ எவ்வளவு? ஏ 0,ஏங்கிறப்ப 0,5. அப்போ இந்த இடத்துல கூட எழுதிக்கலாம், ஒன்றும் இல்லை. அப்போ ஏ என்பது 0,ஏ. அப்போ ஏ என்பது 0, எஃப் என்பது இது ஏ வேறு, இது ஏ வேறு, மறந்துடாதீங்க. 0,5. தேர்ஃபோர் ஏ வேல்யூ 5. அப்போ a² என்பது 25. a² வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கு அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்ப்பா? b² கண்டுபிடிக்கணும். அப்போ b² என்பது ஃபார்முலா இப்போ தான் சொன்னோம். அப்போ ஏஇ என்பது 4 இங்கே குறித்து வச்சுக்கோங்க. அப்போ கிவன் கொடுக்கப்பட்டவை என்னது? ஏஇ = 4 கொடுத்துருக்காங்க. இதை கொடுத்துட்டு ஒன்றும் இல்லை, பி தானே கண்டுபிடிக்கணும். அப்போ பி என்பது என்ன இப்போ தான் சொன்னோம். அப்போ b² என்பது a² - c² தான் ஃபார்முலா. அப்போ இந்த இங்கேருந்தே கண்டுபிடிச்சலாம், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம வந்து ஏற்கனவே இப்போ தான் சம்மே முடித்தோம். எப்படின்னா முடித்தோம்? ஏஇ சி என்பது ஏஇக்கு சமம், வேறு ஒன்றும் இல்லை, தான் ஃபார்முலா. அப்போ ஏஇ தான் டேரெக்டாக கொடுத்துருவாங்க. அப்போ 4. அப்போ சி என்பது 4. அப்போ c² என்பது 4 × 4 16. ஓகே. அப்போ நம்மளுக்கு தேவை என்னது? b². அப்போ இந்த b² வேணும்னா நல்லா கவனிங்க. இந்த b² வேணும்னா e² - எவ்வளவு? c². அப்போ a²னா எவ்வளவு? 25. c²னா எவ்வளவு? 16. அப்போ ஆன்சர் எவ்வளோப்பா? 9. அப்போ b² வேல்யூ வந்தாச்சு. அப்போ a² எவ்வளவு? 25. b² வேல்யூ எவ்வளவு? 9. அப்போ இந்த ரெக்வயர் ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ் போட்டுடலாம்ல. தேர்ஃபோர் தேவையான நீள்வட்ட சமன்பாடு. Therefore the required equation of ellipse. இது எழுதணும்ப்பா, எழுதுனா தான் கொஞ்சம் நல்லா புரிஞ்சு படிச்சுக்கணும் அர்த்தம், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன போட்டோம்? அப்போ x² / b² + y² / a² = 1. இதுதான் ஈக்குவேஷன். அப்போ x² / b² என்பது 9 ப்ளஸ் y² / a² என்பது எவ்வளோப்பா? 25. இதோட எத்தனை சம்ப்பா பார்த்துருக்கோம்? 2 சம் பார்த்துருக்கோம். இன்னும் 2 சம்மும் வீடியோவில் வரப்போகுது, தயாராக இருப்பாருங்க, நல்லா கவனிங்க. இந்த 2 சம்மையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்னும் 2 சம் வரப்போகுது. சம் நம்பர் 2 சப்டிவிஷன் 3. நீள்வட்டத்தின் சமன்பாடு காண்க. எல்லாமே நீள்வட்டத்தின் சமன்பாடு தான். இந்த 4 டிவிஷனுமே நீள்வட்ட சமன்பாடு தான். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, செவ்வகல நீளம் 8 கொடுத்துட்டாங்க, ஈஸ் = 3/5 கொடுத்துட்டாங்க, மையம் 0,0 கொடுத்துட்டாங்க, நெட்டச்சு எக்ஸ்ஹெச்னு சொல்லிட்டாங்க. அவங்களே சொல்லிட்டாங்க நெட்டச்சு எக்ஸ்ஹெச். அப்போ ஃபர்ஸ்ட் டைப்னு அவங்களே சொல்லிட்டாங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்போ இதுக்கு டயக்ராம் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க டைப் வந்து நெட்டச்சு எக்ஸ்ஹெச்னு அவங்க சொன்னதுனால நம்ம வந்து படம் போட வேண்டிய அவசியம் இல்லை. படம் போட்டாலும் ஒன்றும் கிடையாது. அப்போ லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் செக்டம் 8 ஈஸ் = 3/5
axis is x-axis major axis at the center of the ellipse is C0, 0. It is all given. எல்லாமே கொடுத்துட்டாங்க. அதனால நம்ம ரொம்ப இதில் ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது எல்லாமே கொடுத்துட்டாங்க. அப்போ டைப் 1 அப்போ அதை டீட்டெயில் முதல்ல எழுதிக்கலாமா? அப்போ எக்ஸ் அச்சு நெட் அச்சு இது கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் மேஜர் ஆக்சிஸ். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் மேஜர் ஆக்சிஸ். ஓகே. இப்போ செவ்வகல நீளம்னா என்னப்பா? எல் டேஸ். அப்போ எல் டேஸ் எவ்வளோப்பா? 8 கொடுத்துட்டாங்க. அது ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். என்ன படிச்சிருக்கோம்? செவ்வகல நீளம் அதாவது லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம் இட் இஸ் நம்ம படிச்சிருக்கோம். என்னது? 2b²a படிச்சிருக்கோம். அதுதான் எவ்வளோப்பா கொடுத்துருக்காங்க? 8 கொடுத்துட்டாங்க. அவங்களே கொடுத்துட்டாங்க. therefore 2b²a is equal to 8. அப்போ 2b² என்பது எவ்வளவு? 8a. அப்போ b² எவ்வளோப்பா? அப்போ b² என்பது எவ்வளவு? 8a/2 டிவைட் பண்ணுங்க. ஒரு தடவை 4 தடவை. அப்போ b² வேல்யூ எவ்வளோப்பா? அப்போ b² 4a. அப்போ b² கிடச்சிருக்கு. ஆனால் ஏயோடு இருக்கு. அந்த ஏயை கன்வெர்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு b² கிடைக்கும். அப்போ ஏ வேல்யூ கண்டுபிடிச்சு தான் போட வேண்டும். இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 வைங்க. வேறு ஏதாவது குழு இருக்கான்னு பார்ப்போம். அப்போ E = 3/5 கொடுத்துருக்காங்களா? அதை பயன்படுத்துவோம். அப்போ E எவ்வளோ கொடுத்துருக்காங்க? E 3/5. நல்லா பாருங்க. அப்போ given that அந்த E எவ்வளோப்பா? 3/5 கொடுத்துட்டாங்க. சரிப்பா. இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? அப்ளை பண்ண போகிறோம். இப்போ b²க்கு ஒரு ஃபார்முலா போட்டிருக்கோம். அப்போ b² என்பது a² மைனஸ் என்னது? c² ஒரு ஃபார்முலா படித்தான். இது ஒரு ஃபார்முலா. அப்போ இங்கே c கண்டுபிடிக்கணும்னா a வேணும், e வேணும். அப்போ வாய்ப்பே இல்லைங்க. இன்னொரு ஃபார்முலா இருக்குது. அப்போ b² என்பது a² × 1 - e² ஒரு ஸ்பெஷல் ஃபார்முலா இருக்குது. அதை தூக்கி இங்கே நீ அப்ளை பண்ணாவே ஆன்சர் கிடைக்கும். அப்போ e கண்டுபிடிக்கிறதுக்கு 2 விதமான ஃபார்முலா இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அப்போ b² என்பது a² - c². இது ஒரு ஃபார்முலா. இன்னும் கூட ஒன்று வச்சுக்கோங்களேன். அப்போ c என்பது ae. அப்போ இதெல்லாம் இருந்தால் வேலை முடிச்சிடலாம். ஆனால் இந்த ஃபார்முலாவை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? சூட் பண்ண போகிறோம். அப்போ b² என்பது என்ன? நல்ல கவனிங்க. அப்போ b² என்பது a² 1 - e². அப்போ a² தெரியாது. 1 - e எவ்வளோப்பா? இங்கே தான் இருக்குல்ல. இந்த e தான் கொடுத்துருக்காங்களா? எவ்வளோப்பா கொடுத்துருக்காங்க? 3/5. அப்போ e² எவ்வளவு? 3² 9, 5² 25. அழகாக போட்டுடலாம். இந்த இது பாருங்கள். அப்போ 9/25. அப்போ 9/25. ஓகேப்பா. அப்போ a² அப்படியே வைங்க. இதை மைனஸ் பண்ண எவ்வளோப்பா? 25 - 9/25. சிம்ப்ளை பண்ணிங்க. அப்போ b² போல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ இங்கே ஒரு b² கண்டுபிடிச்சிக்கோமா? இங்கே ஒரு b² கண்டுபிடிக்க போகிறோமா? 2 ஈக்குவல் பண்ண போகிறோம். வேறு ஒன்றும் இல்லை. அதே தான். அப்போ a² மைனஸ் பண்ண எவ்வளோப்பா? 25 - 9 16/25. இது b² வேல்யூ 2. அப்போ இதுவும் b² வேல்யூ தான். இதுவும் b² வேல்யூ தான். அப்போ b² = 4a. அப்போ b² = a² × 16/25. ரெண்டும் சமம். அப்போ 1ம் 2ம் சமம்னு போட்டு நம்ம 2 என்ன பண்ண போகிறோம்? ஈக்குவல் பண்ண போகிறோம். அப்போ 1 = 2. அப்போ b² வேல்யூ என்பது a² × 16/25. இந்த பக்கம் 4a. இந்த பக்கம் 4a. இப்போ ஒன்று செய்யுங்கப்பா. இங்கே a இருக்குப்பா. இந்த a ஒன்றை கட் பண்ணியிருக்குப்பா. அப்போ a × 16/25 = 4. அப்போ a தானே வேணும். அந்த 4 அப்படியே வைங்க. 16/25 ரைட் சைடு போனால் ரெசிப்ரோக்கலாக போகும். அப்போ 25/16. அப்போ 1 4 4 4 16. அப்போ a எவ்வளோப்பா? 25/4. அப்போ a² எவ்வளோப்பா? அப்போ a² போடுறப்ப 25/4 ஹோல் ஸ்கொயர். அப்போ a² 25² 625/4 இதுதான் a² வேல்யூ. அப்போ a² வந்தாச்சு. அப்போ b² 4a இருக்கு. அங்கே போய் ஃபில்லப் பண்ணுங்க. அப்போ a² கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கடுத்து b² வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? அப்போ b² என்பது 4a போட்டிருக்கோம். அப்போ 4 × a வேல்யூ 25/4 தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல. கட் பண்ணுங்க. அப்போ b² எவ்வளோ வரப்போகுது? அப்போ b² என்பது
25. அப்போ ஏ ஸ்கொயர் எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? அப்போ ஏ ஸ்கொயர் என்பது 625/16ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போ இந்த ஏ ஸ்கொயர் வேல்யூவையும் பி ஸ்கொயர் வேல்யூவையும் எடுத்து அப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்க போகுது. அப்போ ஏ ஸ்கொயர் வேல்யூ வந்தாச்சு, பி ஸ்கொயர் வேல்யூ வந்தாச்சு. அந்த ஈக்குவேஷன் என்ன சொல்லியிருக்கோம்? எக்ஸ்ஹெச் நெட்டச்சு. அப்போ எக்ஸ்ஹெச் நெட்டச்சுன்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் மேஜர் ஆக்சிஸ் சொன்னதுனால அப்போ நம்மளுக்கு வந்து தேவையான நீள்வட்ட சமன்பாடு. அப்போ நீள்வட்ட சமன்பாடு ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ். ஏற்கனவே நிறைய தடவை படிச்சிருக்கோம். அதாவது ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ் டைப் 1 தானே வருது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஏற்கனவே ஃபஸ்ட்டே எழுதியிருக்கோம். ஏன்னா இது எக்ஸ்ஹெச் நெட்டச்சுன்னு எழுதிட்டோம். அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் மேஜர் ஆக்சிஸ் அப்படின்னா நான் ஃபுல்லாக பண்ணுங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் என்பது 625/16 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இங்கே பாருங்கப்பா. அப்போ பி ஸ்கொயர் இங்கே பார்த்தீங்கன்னா 25 வருது. இஸ் ஈக்குவல் டு 0. இப்படியே விட்டுறாமல் இதை ரெசிப்ரோக்கலாக மாற்றிங்க. அப்படியே தலைகளை மாற்றி போடுங்க. அப்போ நமக்கு தேவையான ஃபுல் ஆன்சர் கிடச்சிட போகுது. அப்போ 16 நல்லா கொஞ்சம் 625/16னா 16/625 அதை எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வைங்க. இது ஃப்ராக்ஷன் ஃபார்ம் இல்லையா? அப்போ ஒய் ஸ்கொயர் பை 25 அப்படியே வைங்க. நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்து ஆன்சர் கிடச்சிடும். ஈக்குவல் டு 1 தான் போடணும், மறந்துடாதீங்கப்பா. அந்த ஈக்குவேஷனுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் வந்து ஈக்குவேஷன் 1. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 அப்படியே போட்டு ஆன்சர் வந்து சுருக்கி போட்டாச்சு. அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய என்னன்னா, அந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த கண்டிஷனை வந்து கரெக்டாக அப்ளை பண்ணி இதுக்கு டயக்ராமே போடாமல் செஞ்சுருக்கான். அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன? இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷன் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ஏன்னு வருதுந்தா ஃபஸ்ட்டு இது. செகண்ட் கண்டிஷன் என்ன? பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு 16/25ன்னு வருது. அது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி ஈக்குவேஷன் போட்டால் என்ன கிடைக்குது? ஏ மதிப்பு கிடைக்குது. அதுக்கடுத்து ஏ ஸ்கொயர் கண்டுபிடிங்க, அதுக்கடுத்து பி ஸ்கொயர் கண்டுபிடிங்க, அதுக்கடுத்து ஈக்குவேஷனை வந்து அப்ளை பண்ணுங்க. நம்மளுக்கு ஆன்சர் ஃபுல் ஆன்சர் கிடைச்சிரும். அடுத்தது 4 சம் போக போகிறோம், ரெடி ஆகிக்கிங்க. சம் நம்பர் 4. செவ்வகல நீளம் 4, குவியங்களுக்கு இடையே உள்ள தூரம் 4√2, மையம் 0,0, நெட்டச்சு ஒய்யச்சு எனில் நீள்வட்ட சமன்பாடு காண்க. அப்போ செவ்வகல நீளம் கொடுத்துட்டாங்க, குவியங்களுக்கு இடையே உள்ள தூரம் கொடுத்துட்டாங்க, மையம் கொடுத்துருக்காங்க, கண்டிஷன் அதாவது எந்த டைப்னு கொடுத்துட்டாங்க. ஈஸியாக போடலாம். லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் செக்டம் 4, டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபோகை 4√2 அண்ட் மேஜர் ஆக்சிஸ் இஸ் ஒய் ஆக்சிஸ். இந்த டீட்டெயிலை வச்சு என்ன பண்ண போகிறோம்? சம்ம வந்து அழகாக சால்வ் பண்ண போகிறோம். நல்லா கொண்டு வாங்க. அப்போ இதுக்கு டைப் கொடுத்துருக்காங்க. என்ன டைப் கொடுத்துருக்காங்கப்பா? செகண்ட் டைப் கொடுத்துருக்காங்க. ஒய்ஹெச் நெட்டச்சு, ஒய் ஆக்சிஸ் இஸ் மேஜர் ஆக்சிஸ். அப்போ ஒய் ஆக்சிஸ் மேஜர் ஆக்சிஸ் சொல்கிறப்ப ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஒரு டீட்டெயிலை போது தெரிஞ்சுக்கலாம். ஒன்றும் இல்லைப்பா, சாதாரண ரப் டயக்ராம் தான் போடுறேன். அப்படியே கவனிங்க, நல்லா கொஞ்சிக்கோங்க, தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி போடுறேன். இது ஏ, இது ஏ டேஷ், இது A,0, இது -A,-0 எல்லாரும் தெரியும். ஏன்னா இப்போ வந்து படம் வந்து ரஃபாக தான் போடுறேன். ஆக்சுவலாக இது ஒய்யாச்சு மேலே இப்படி போடணும், நான் சும்மா புரியக்கான்னு போகிறேன். இது சென்டர். அப்போ சி வந்து 0,0. ஓகே, அப்போ இந்த இடத்துல தானே ஃபோக்கஸ் வரும். அப்போ ஏஇ, அது சும்மா ஜென்ரலாக போட்டுக்கோங்க. ஏஇ, 0, இந்த இடம் வந்து F2 வந்து இது F1, இது F2 -AE, 0. அது எந்த டைப்பாக இருந்தாலும் இதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ ஒய் ஆக்சிஸ் சொல்லியிருக்காங்க. நம்ம ரஃப் டயக்ராம் தான், ஒரு உண்மையை சொல்கிற கடை நான் படம் போட்டிருக்கேன். ஏன்னா குவியங்களுக்கு இடையில உள்ள தூரம்னா அந்த இதுதான், இதுக்காண்டி தான், வேற ஒன்றும் இல்லை. இந்த டிஸ்டன்ஸ் அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபோக்கஸ். அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபோக்கஸ்னால் F1, F2. அப்போ F1, F2னா 2AE, வேறு ஒன்றும் கிடையாது. நீ இப்போ டைப் 1க்கு போட்டாலும் அதுதான் 2AE தான், டைப் 2க்கு போட்டாலும் 2AE தான். அதனால தான் ஜென்ரலாக தான் சொல்லியிருக்கேன். அதுக்கடுத்து இங்கே பாருங்கள், ஒருவேளை முனைகள் கொடுத்தாங்கன்னா முனைகளுக்கு இடைப்பட்ட தூரம் ஏ டேஷ் வந்து 2A. அது நம்மளுக்கு தெரிஞ்சால் தான், அது தேவையில்லை. இந்த குவியங்களுக்கு இடைப்பட்ட தூரம் இதுதான்.
the distance between foci. இதுதான் இந்த டிஸ்டன்ஸ் தான் நமக்கு தேவை. அதுக்காண்டி தான் அந்த டயக்ராமே போட்டது. அதுக்கு அடுத்து செவ்வக நீளம் லென்த்தா லேட்டஸ்ட் செட்டம் அதெல்லாம் போட்டுருவீங்க. L dash equal to 2b square by a. அப்போ L dash equal to 2b square by a இதெல்லாம் நீங்கள் போட்டுருவீங்க. இது மட்டும் சொல்கிறக்கான தான் இந்த டயக்ராம் போட்டது. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, இது செவ்வக நீளம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4 கொடுத்துட்டாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, F1 F2 இட் இஸ் கிவன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4√2. இந்த டீட்டெயிலை வச்சு தான் என்ன பண்ண போகிறோம், சம்மு போட போகிறோம். அப்போ ஒய் ஆக்சின்னு சொன்னனால நம்ம வந்து ஆன்சர் வந்து ஒய்யில் வந்து கரெக்டாக அப்புறமேல கூட அப்ளை பண்ணிக்கலாம். முதல்ல இந்த டீட்டெயில் மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும். நம்மளோட எய்ம் ஏ கண்டுபிடிக்கணும், பி கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம படித்த வச்சு என்னென்ன செய்யணுமோ செஞ்சிடலாம். இப்போ இங்கே ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2b square by a is equal to 4. அப்போ 2b square என்பது 4a. அப்போ b square என்பது 4a by 2. அப்போ b square எவ்வளவு 2a. இது ஒன்று வந்துடுச்சு. ரைட், ஒன்றுப்பா. அதுக்கடுத்து இங்கேருந்து ஒன்று கண்டுபிடிக்கலாமா, இதான் இந்த 2ae என்பது எவ்வளவு, 2ae என்பது 4√2. அப்போ ae என்பது 4√2 by 2. 1 times 2 times. அப்போ ae என்பது எவ்வளோப்பா, அப்போ ae என்பது 2√2. ஓகேப்பா. இதை வச்சு நம்ம என்ன சார் செய்கிறது, இதை வச்சு ஃபார்முலா நிறையா படிச்சுக்கோம்ல, அதை வந்து அப்ளை பண்ண போகிறோம். அப்போ இதை வச்சு நம்ம ஃபார்முலா வந்து ஏற்கனவே படிச்சிருக்கோம். என்ன படிச்சிருக்கோம், இது நல்லா கொஞ்சம் இந்த 2 ஸ்டெப்பு தான் முக்கியமான ஸ்டெப்பு. இது 1 இது 2 கூட வச்சுக்கோங்க. அப்போ ஏற்கனவே வந்து we know that என்ன ஃபார்முலா படிச்சிருக்கோம், அப்போ b ஸ்கொயர் என்பது என்ன படிச்சிருக்கோம், a ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் e ஸ்கொயர். அப்போ b ஸ்கொயர் என்பது உள்ளே மல்டிபிள் பண்ணால் a ஸ்கொயர், உள்ளே மல்டிபிள் பண்ணால் என்ன போடலாம், a ஸ்கொயர் e ஸ்கொயர். இதை கூட என்ன பண்ணலாம், a ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க. இதை வந்து ae ஹோல் ஸ்கொயர் போடலாமாப்பா, ae ஹோல் ஸ்கொயர். இப்போ அப்ளை பண்ணுங்கள். இந்த இனிமேல் பாருங்க, இந்த b ஸ்கொயருக்கு போல் 2a போடலாம். இந்த a ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த aeக்கு எவ்வளோ வச்சுருக்கோம், இந்த 2√2 ஹோல் ஸ்கொயர். அவ்வளோதான்ப்பா. அப்போ எல்லாமே ஏ டேர்ம்ஸாக மாறிடுச்சுப்பா. அப்போ ஏ டேர்ம்ஸாக மாறிட்டாவே நம்மளுக்கு எல்லாமே ஈஸியாக முடிந்துடும். அப்போ 2a ஸ்கொயர் மைனஸ் இது என்ன போடலாம், 2 ஸ்கொயர்னா 4, √2னா வெறும் 2. அப்போ 2a ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் 8. அப்போ இது ஈக்குவேஷன் ஃபார்ம் கொண்டு வந்தால் a ஸ்கொயர் இந்த இடம் மாறினா 2a மைனஸ் 2a மைனஸ் 8 ஈக்குவல் டு 0. அப்போ a ஸ்கொயர் மைனஸ் 2a மைனஸ் 8 ஈக்குவல் டு 0. இதை ஃபேக்டரைஸ் பண்ணும்ப்பா. அப்போ மைனஸ் 8 மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 8, டி மெத்தடு ஆட் பண்ணால் 2. அப்போ 4 × 2 8. இதுக்கு மைனஸ் போட்டால் கரெக்டாக வருமா, ஏஏ எல்லாம் டிவைட் பண்ணிட்டா a மைனஸ் 4 ஒரு ஃபேக்டர், a ப்ளஸ் 2 ஒரு ஃபேக்டர் 0. அப்போ a ஈக்குவல் டு 4 கிடைக்கும், a ஈக்குவல் டு மைனஸ் 2 கிடைக்கும். அப்போ 2 கிடைக்கும். அப்போ இது வந்து என்ன நம்பரு, நெகட்டிவ். அப்போ a வந்து பாசிட்டிவில் வரணும். அப்போ a வந்து 4 பாசிட்டிவ். தேர்ஃபோர் a வேல்யூ வந்தாச்சு. அப்போ a எவ்வளவு 4. அப்போ a ஸ்கொயர் எவ்வளவு 4 ஸ்கொயர். அப்போ a ஸ்கொயர் எவ்வளவு 16, 16 வந்தாச்சு. அதுக்கடுத்து இந்த மேல் b ஸ்கொயர் கண்டுபிடிச்சலாம். அப்போ a ஈக்குவல் டு 4. அப்போ a ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 ஸ்கொயர். அப்போ a ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. அப்போ a ஸ்கொயர் வேல்யூ வந்தாச்சு. அதுக்கடுத்து b ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ b ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும்னா இங்கே வாங்க. அப்போ b ஸ்கொயர் ஈக்குவல் டு 2a கண்டுபிடிச்சிருக்கோமா, இதில் வந்து அப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்து ஈஸியாக கிடச்சிட போகுது. அப்போ b ஸ்கொயர் ஈக்குவல் எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 2a. அப்போ b ஸ்கொயர் என்பது 2a. அப்போ ஃப்ரம் 1. அப்போ b ஸ்கொயர் ஈக்குவல் டு 2a. அப்போ 2 × 4. அப்போ b ஸ்கொயர் எவ்வளவு 8. அப்போ a ஸ்கொயர் எவ்வளோப்பா 16. b ஸ்கொயர் எவ்வளவு 8. therefore given என்ன given, y axis மேஜர்னு அவங்க சொல்லிட்டாங்களா, y அச்சு நெட் அச்சு. அந்த ஈக்குவேஷன் என்னப்பா, அப்போ x ஸ்கொயர் பை ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை. அப்போ ஏ ஸ்கொயர் வந்து எங்கே வரணும் மறந்துடாதீங்க, ஒய்யுக்கு சொன்னனால ஒய் பக்கம் தான் வரணும். இது ஏ ஸ்கொயர், இது பி ஸ்கொயர், மறந்துடாங்க, கன்ஃபியூஸ் ஆயிடுங்க. அதனால தான் நிறுத்தி எழுதிட்டுருக்கேன். இனிமேல் ஏ ஸ்கொயருக்கு 16 போடுங்க, பி ஸ்கொயருக்கு 8 போடுங்க, நம்மளுக்கு தேவையான ஈக்குவேஷன் கிடச்சிரும்.
அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர்னால் எவ்வளவு 8 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் எவ்வளோப்பா 16 = 1. இதுதான் தேவையான நீள்வட்டத்தின் சமன்பாடு. அப்போ இந்த வீடியோவில் மொத்தம் எத்தனை சம் வந்திருக்கு? 4 சம் வந்திருக்கு. இந்த 4 சம்மே வந்து எதனுடைய சம்மந்தப்பட்டது? எலிப்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோ தான் போட்டிருக்கோம். அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிடணும். இது வரைக்கும் இந்த வீடியோவில் போதும். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்க போகிறோம். யாவச்சுங்க. அதுக்கு அடுத்தது இந்த ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் அந்த சம் பார்க்க போகிறோம். அதோட நீள்வட்டத்தை வந்து நம்ம முடிச்சிடலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச்.